டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் தலைவர்களாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த டான்ஸ் ஆடின எம்ஜிஆர் தானே தமிழக மக்கள் ரசிச்சு மேடையில் பாஜகவில் இருந்து வெளியில வந்தீங்களா? வருகின்ற சட்டமன்ற தேர்தல பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறீங்களா? அதுக்கான காரணம் கணவன் மனைவியே பிரிந்து சேர்கிற காலம் உண்டு. கணவன் மனைவியும் கட்சியும் ஒண்ணு. பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அது தீக்குளிப்பதற்கு சமம் சொல்லியிருந்தீங்க. நிரூபிச்சு காட்டுறதுக்கு நாங்கள் யாராவது ஒருத்தர் தீ குளிச்சு காட்டுறோம். இன்றைய காலகட்டத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான எதுவும் நிர்பந்தம் இருக்காது. அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கா, பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கா? இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி தான் நடந்திருக்கிறது. அந்த ஒரு கட்சி ஆட்சி தான் தொடரும். ஃபியூச்சர்ல அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் மாறுமா? தொடரும். ஜெயலலிதா இருக்கும் பொழுது இருந்த அதிமுக இப்ப இல்லைன்னு உங்க கட்சி தொண்டர்களே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உங்கள்கிட்ட சொன்னாங்களா? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மிடம் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை பேச இருப்பது தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள்தான். அவரை சந்தித்து பேசுவோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப பரபரப்பான தேர்தல் அறிக்கையெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்ட்ட நிறைய கேள்விகள் இருக்கு பேசுறதுக்கு. அப்படியே டிராவல் பண்ணிட்டு பேசுவோம் சார். தேர்தலை சந்திக்க அதிமுக எந்த லெவல்ல தயாரா இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் காலத்தில் எப்போதுமே அட்வான்ஸா முன்னேற்பாடா தயார் நிலையில், எதற்கும் தயார், எப்பொழுதும் தயார் என்கிற நிலையில் இருப்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பேசும் பொழுது ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சாரு. அண்ணா எம்ஜிஆர் இருந்த இடத்துல 2017 21 இவங்க இருக்காங்களா? இந்த சேர் எவ்வளோ பெரிய வேல்யூவான சேர் தெரியுமா? இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் சினிமா வசனம் பேசுகிறாரு. நிஜ வசனம் வேற, சினிமா வசனங்கிறது வேற என்பதை அவர் புரிந்து கொள்ளாமல் அவர் பேசுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கேம்பெயின் போகும்போதெல்லாம் தாவேகா கொடியை பார்க்கும்போது எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, நாங்கள் தான் வின் பண்ணுவோம், இந்த கூட்டணியை உடைக்கவே முடியாதுன்னா பேசிட்டு இருந்தாரு. ஆனால் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு தாவேகா மேல பயங்கரமான ஒரு குண்டுகள்லாம் வீசுறாரு. 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமே இவர் தான், விஜயை பார்க்கறதுக்கு தான் கூட்டம் வந்தாங்க, வீட்டை விட்டே வெளியில வர மாட்டாரு, கொரோனா வந்தாவே வெளியில வருவாராங்கிறதே தெரியலன்னு சொல்றாரு. ரொம்ப சாஃப்ட் டோன்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த தாவேகாவை இப்போ அட்டாக் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? விஜயை பொறுத்தவரை அவர் இன்னமும் சினிமா டைலாக்லேயும் அவர் இன்னமும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடக்கிற மாதிரியும் சினிமாவில் பேசுகிற மாதிரியும் தான் இன்னமும் போயிட்டு இருக்கு. அரசியலுக்கு வந்துட்டு இருக்கிறார். ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாவட்டத்தில் போய் நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த மாவட்ட செயலாளரை பக்கத்தில் வச்சுக்கிறது பழக்கம். எந்த அரசியல்வாதியும் எந்த இடத்துலையும் எந்த தலைவரும் அதை கூட இவர் புறக்கணிக்கிறார் அப்படின்னு, தான் மட்டும்தான் அப்படின்னு காட்டிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய சர்வாதிகாரத்தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நல்லா தெரிய வருது. இதான் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களே கோவப்படல. இல்லை, அவங்க மனசில் வச்சுருப்பாங்க, சொல்ல மாட்டாங்கல்ல. சொல்லக்கூடிய காலம் வரும்போது தான் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுலேயும் தாக்கம் இருக்கும், உடனடியாக காட்ட மாட்டாங்க, எதிர்பார்ப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்திருந்தா அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெட் கார்டு யாருக்கு சார் கொடுத்துருப்பாங்க? அப்படி ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. புரட்சித்தலை அம்மாவை பொறுத்தவரையும் அவங்க யாராக இருந்தாலும் உண்மையாக நடக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும், கட்சி தொண்டர்களோடு அவர்கள் இணைந்து பணியாற்றிட வேண்டும். அது மாதிரி அடிப்படையான பிரச்சனைகளை தான் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி வேறு எதையும் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. எப்பயுமே நல்ல உழைக்கக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய நல்ல தொண்டர்களை, இரண்டாவது கட்ட தலைவர்களை
எப்போதுமே வரவேற்கக்கூடியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். மீண்டும் நான் அதிமுகவுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன், டிடிவி தினகரன் பேசி ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்துவார்னு எதிர்பார்க்கிறேன் இப்படின்னு ஓப்பனாகவே பேசிட்டாரு ஓபிஎஸ். ஆனால் அவர் பேசினதுக்கு அப்புறமும் கூட இது வாய்ப்பே கிடையாது, சேர்க்கவே மாட்டோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதுக்கு ஓபிஎஸ் திரும்பவும் ரியாக்ட் பண்றாரு, இது பழைய செய்திக்கு வாய்ப்பே இல்லை. என்னதான் சார் பிரச்சனை? இன்னைக்கு வரைக்கும் அவர் போகாத கோர்ட் இல்லை. கீழ்கோர்ட்லேருந்து, உயர்நீதிமன்றத்திலேருந்து, உச்சநீதிமன்றத்திலேருந்து, தேர்தல் ஆணையத்திலேருந்து திரும்ப மறுபடி அடுத்த சர்க்கிள் இப்படியா பார்த்தீங்கன்னா இன்னமும் வழக்குகளை கையில் வச்சிருக்காரு. எடப்பாடியாரை எதிர்த்து, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து வழக்குகள் இன்னும் கைவசம் இருக்கிறது. இல்லை, அந்த வழக்குகள்லாம் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. இல்லை இன்னைக்கு வரையும் இருக்கு. நீங்க சேர்த்துக்கிட்டா நான் கண்டிப்பா வாபஸ் பெறுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோயிலாக இருப்பது தலைமை கழகம். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தது. அதை போய் அம்மா உட்கார்ந்த புரட்சி தலைவர் உட்கார்ந்த ரூமை போய் உடைக்கிறாங்க, அதில் இருக்கிற ஆவணங்களை எல்லாம் அள்ளுறாங்க அப்படிங்கிறது உச்சபட்ச கிரிமினல் குற்றம். அப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் அவங்க செஞ்சு விட்டு இவங்க சும்மா யதார்த்தமாக உதட்டளவில் பேசுறது எப்படி ஒத்துக்க முடியாது. அதனால் அது பொதுச்செயலருடைய முடிவு. அதில் நாங்கள் இன்னும் உள்ளே போய் கருத்து சொல்வதற்கு சரியில்லை. இல்லை, கருத்து சொல்வதற்கு ஒரு புறம் இல்லை என்றாலுமே கூட திமுகவிற்கு எதிரலையாக இருக்கக்கூடியவங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்தால் தானே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவை தோற்கடிக்க முடியும். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் அம்மாவர்கள் சொன்னது போல மக்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம். மக்கள் ஏகோபித்த முடிவோடு இருக்கிறார்கள் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க. எனவே எங்களுக்கு தேர்தலை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதிகபட்சமாக எத்தனை தொகுதியில் சார் அதிமுக வேட்பாளர்கள் களம் காண இருக்கிறாங்க? மாபெரும் வெற்றியை பெறுவோம். இன்னும் தேர்தல் அறிவிப்பு வரல. இன்னும் கூட்டணிகள் ஒருத்தர் இன்னும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் அந்த ட்ரெண்டை நீங்கள் 100% கணிக்க முடியும். இன்றைய பொறுத்தவரை ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்பவும், எடப்பாடி அவர்களை கோட்டைக்கு அனுப்பவும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரு. இவரு நினைச்சா ஒண்ணு பண்ணுவாரு, அவருக்கு தேவைன்னா எதுனாலும் எந்த உச்சபட்சத்துக்காக போவாருன்னு சொல்றாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக அவர்கள் என்ன வேணாலும் பேசுவார், எதை வேண்டுமானாலும் சொல்லுவார். அது ஒரு பேராசையின் விளைவாகத்தான் அந்த வார்த்தைகள் இருக்கே தவிர உண்மையிலே அதில் சொட்டும் கடுகளவும் அதில் எந்த உண்மையும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களின் காவலராக இருக்கக்கூடிய கட்சி. அதிமுக பாஜகவுடன் கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் தமிழக மக்களுக்கு இருந்த அதிமுக மீது இருந்த ஒரு பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னே சொல்றாங்க. வாக்கு சதவீதம்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதிமுக இந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கே வந்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 100% தவறான ஒரு கருத்து. அதாவது மண்ணை காக்க மத்திய அரசு, மக்களை காக்க மாநில அரசு, இதுதான் நிதர்சனம். இன்றைக்கு மண்ணை காக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மோடி அவர்கள் உலக தலைவராக தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக நாடுகளில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளோடு நல்லுறவோடு இருக்கிறார். இஸ்லாமிய நாடுகள் அவரை இன்முகம் கொண்டு வரவேற்கிறது. துபாயில் இந்து கோயில் கட்டுவதற்கு ஒரு முன்வைக்கிறார்கள். நாங்கள் கட்டித்தருகிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் பணம் தரோம்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் எங்கள் பணத்திலே கட்டித்தரோம் என்று அந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்களோடு உறவும் பாசமும் மிகுந்தவராக இருக்கிறார் மோடி அவர்கள். எனவே இந்த காலத்தில் நாட்டுக்கு மோடி அவர்கள் தேவை என்கிற நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எடப்பாடியார் தேவை என்கிற நிலை இருக்கிறது. மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். உங்களுடைய கேள்விக்கு இந்த சந்தேகத்திற்கு இடமே இல்லை.
ஆளுகின்ற கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக நான் தான் இருக்கேன்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க. நான் கூட சொல்லலாம், இந்த நாடே என்னிடம் என் பாக்கெட்டில் இருக்கிறது என்று. ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் வேணும்ல. அவ்வளவு தொண்டர்கள் மக்கள் அவங்களுக்குலாம் ஆதரவா இருக்கிறனால தானே சார் இவ்வளவு பேசுறாங்க. அதாவது சார், கூட்டம்ங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் நடத்தும் போது, ஒரு தலைவர் போகும்போது எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் கூடங்க வருவாங்க. ஆனால் எடப்பாடியார் வந்து அதில் ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அவர் வந்து ஒரே நேரத்தில் 2 கூட்டம் ஒரே தொகுதியில், ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு மாவட்டம் முழுக்க அன்றைக்கி முடிக்கிறார். அன்றைக்கு அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் மக்களுடைய வரவேற்புக்குரிய கூட்டம். அதுதான் வந்து யதார்த்தமான நிலை. நீங்கள் நாடு பூராவும் இருக்கிறவங்கள வந்து ஒரு கூட்டத்துக்கு வர சொல்லி அங்கே நீங்கள் பார்க்குறதுல அங்கே காட்டுற கூட்டம் வந்து அதுக்கு அது எதுக்கு என்னத்துக்கு பொருந்தும்? ஒன்றுக்கும் பொருந்தாது. தேமுதிகவினுடைய நிலைப்பாடு திமுகவின் பக்கமும் பேசுறாங்க, அதிமுக பக்கமும் பேசுறாங்கிறதெல்லாம் தகவல் சொல்றாங்க. தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வந்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒன்றோடு ஒன்று சேர்த்தால் நம்பர் 2 என்று மாறும், கூடும். அதனால் யார் வந்தாலும் வந்து ஆதரவுங்கிறது வந்து பெருகும். இதில் மாற்றுக்கிறதுக்கு யாருக்கும் இடம் கிடையாது. எத்தனை சதவீதம் என்பதில் வேண்டுமானால் கேள்விக்குறி இருக்கலாம். எனவே வந்தால் வரவேற்போம், வரவில்லை என்றால் பரவாயில்லை, அது அவங்களுக்கு நஷ்டம், எங்களுக்கு ஒன்றும் அதனால் ஒன்றும் கிடையாது. இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட் வந்து ஒரு வரவேற்புக்குரிய பட்ஜெட் என்பது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. பொதுவாக தொலைநோக்கு பார்வையோடு உலகத்தோடு போட்டி போடுகிற அளவுக்கு இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்குவதற்கு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருளாதார நடவடிக்கையாகவே இதை கருதுகிறோம். தமிழ்நாட்டுக்கு அவங்க அப்படி என்னென்ன சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் உலகத்தை ஈக்குவலாக பேசுறீங்க. அதாவது நான் முன்னே சொன்னேன், மண்ணை காக்க மத்திய அரசு, மக்களை காக்க மாநில அரசு. நீங்கள் மாநில அரசிடம்தான் நீங்கள் வந்து டெப்த்தாக ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு வகையிலும் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடெல்லாம் பார்க்க முடியும். இது வந்து இந்தியாவுக்கான ஒரு பட்ஜெட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து பெரும்பான்மையான திட்டங்களை தான் அவங்க வந்து சொல்ல முடியும். ரொம்ப கீழே இறங்கி ஒவ்வொரு பாலம் கட்டுறேன், பள்ளிக்கூடம் கட்டுறேன்லாம் சொல்ல முடியாது. இந்தியாவிற்கு இந்த பட்ஜெட் பயனுள்ளதாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கணும்ல. பிகாஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு மாற்றி கனிம வளங்களே சூறையாடுறதுக்கு தான் இந்த பட்ஜெட்டை கொண்டு வந்ததா வெங்கடேசன்லாம் சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதாவது மத்திய அரசினுடைய பட்ஜெட்டு தான் நிதிநிலை அறிக்கை தான் இவங்க ஏகோபித்த நிதிநிலை அறிக்கையை தான் தந்திருக்கிறாங்க. துறை சார்ந்திருக்கிற நிதிநிலை அறிக்கை தரப்படலை. அது பின்னாடி வரும், அதில் தான் உங்களுக்கு தெரிய வரும், தெளிவு வரும். நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. 1.5 மணி நேர ஸ்பீச்சில் 140 கோடி மக்களுடைய வளர்ச்சியை நீங்கள் எங்கடா காணும்னு தேடக்கூடாது. புரியுதா? ஒரு வலை ஓடுற போது எவ்வளோ அகலத்தில் விழுவுதோ அதுக்குள்ளே இருக்கிற மீன் தான் வரும். அதனால் இது 1.5 மணி நேர ஸ்பீச். இது பொதுவான பட்ஜெட்டு, இது இந்தியாவுக்கான பட்ஜெட்டு. அதனால் அவ்வளோதான் அதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகம் முருகன் பக்தர்கள் எல்லாம் கையில் எடுக்கிறாங்க. முருகன் பக்தர்களை மூலமாக தாவேக்காவை எப்படியாவது வளர்க்கலாங்கிற ஒரு தாட்டில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொன்னார். இன்னைக்கு 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சி ஆரம்பத்தில் கூட முருகர் பாட்டெல்லாம் பாடி தான் ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பார்வையில் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இது நகைப்புக்குரிய ஒரு செயல். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றம் சம்பவம் நடந்தபோது ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசாத ஒரு தலைவன் நடிகர். அன்றைக்கு வாய் பேசவே முன் வராதவர், அந்த திசை பக்கமே திரும்பாதவர் இன்றைக்கு தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார் என்று சொன்னால் தேர்தல் வந்து விட்டது என்பதற்காக என்று நான் கருதுகிறேன். சட்டமன்றத்தில்னா விஜயகாந்த் எடப்பாடி ஆதரவு கொடுத்தாரு, குரல் கொடுத்தாரு. கரூரில் நடந்த விவகாரத்துக்கு முதல் குற்றவாளியே தமிழ்நாடு அரசு தான்.
கண்டிப்பா சிபிஐ விசாரிக்கணும் இப்படிலாம் கேள்வி கேட்டவங்க திடீர்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி விஜய் மேல பயங்கர கேள்வி கேட்கிறாரு. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னே தெரியலன்னு பலரும் சொல்றாங்க. உங்களுடைய புரிதல்ல வந்து வித்தியாசம் இருக்குது. 41 உயிர்கள், அதாவது விலை கொடுக்க முடியாத ஒரு உயிர்கள், 41 உயிர்கள் அன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்தது. அந்த கோர கொடூர சம்பவத்தை அன்றைக்கு அந்த கண்ணீர் சிந்துகிற அந்த நிலையை முன்வைத்தாரை எடுத்து முன்வைத்தாரை தவிர எடப்பாடியார் யாரோ ஒருவருக்காக பேசியதாக நீங்கள் கருதக்கூடாது. அது ஒரு பொதுவான சம்பவத்திற்கான நிலைப்பாடு. இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை பேசுவோம், அவ்வளவுதான். அதிமுக கடந்த காலங்கள்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இப்ப எப்படி சார் இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரோக்கியமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தலைமையின் கீழ் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வைத்திருந்த இராணுவ கட்டுப்பாடான இயக்கம் என்று சொல்வார்களே, அதுபோல அமைப்பு ரீதியாக அமைதியான கட்டுப்பாடான ஒரு இயக்கமாக சிறப்பாக இருக்கிறது. அதிமுக மீண்டும் பழைய மாதிரி வரணும் அப்படின்னா ஐடியாலஜியா சேஞ்ச் பண்ணணுமா இல்லைன்னா தலைமையை சேஞ்ச் பண்ணணுமா சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வயது 54. அடிப்படை கொள்கையோடு கோட்பாடுகளோடு கட்டப்பட்டிருக்கிற எழுப்பப்பட்டிருக்கிற மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இனி உங்களுடைய கேள்விப்படி புதிதாகவோ மாற்றமோ திருத்தமோ காலத்திற்கேற்ற மாற்றம் தேவை என்பது இயற்கை. ஆனால் எங்களுடைய கட்சி மாபெரும் அஸ்திவாரத்தோடு எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு கட்டிடம். ஓகே. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு அமையக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சி அதிமுக ஆட்சி? அதாவது இன்னும் அதுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கவே மாட்டேங்குது. இல்லையே, அதெல்லாம் சொல்லிட்டாங்களே. நடக்கிற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேர்தல், எடப்பாடியாருடைய தலைமையில் நடக்கிற தேர்தல். எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளர், இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கும் எவருக்கும் எங்கேயும் சந்தேகம் தேவையில்லை, ஒருபோதும் தேவைப்படாது. அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கா, பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கா? இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் என்டிஏ கூட்டணி இருக்கிறது. இன்னும் என்ன மாதிரியான கட்சி, என்ன மாதிரியான கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கிற கட்சியெல்லாம் உங்களுக்கு வந்தா இன்னும் பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து 2021 எந்தெந்த கட்சிகள்லாம் எங்களோட கூட்டணியில் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அன்றைய சூழலில் எங்களுக்கு நாங்கள் குறைவாக பெற்ற வாக்குகள் 3.5%. இவ்வளவுதான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 ஆட்சி காலத்தில் மக்களின் அவர்கள் கோபத்தை சம்பாதித்திருக்கிறார்கள். மக்கள் விரோத ஆட்சி நடந்திருக்கிறது. அது பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, துறைதோறும் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு நிலையிலும் அவர்கள் நற்பெயரை ஈட்டவே இல்லை. சொன்ன வாக்குறுதிகளை அவர்கள் அறவே நிறைவேற்றவும் இல்லை. பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஆட்சி நடத்தி விடலாம், ஆட்சியை மீண்டும் பிடித்து விடலாம் என்கிற எண்ணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான சம்மட்டி அடியை மக்கள் கொடுப்பார்கள். கடந்த தேர்தலில் பாஜகவில் இருந்து வெளியில வந்தீங்களா, அதுக்கான காரணமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறீங்களா, அதுக்கான காரணம், இது ரெண்டையும் மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? அதாவது அரசியலில் போகிற பாதைகள் மாறலாம், மாற்று பாதையில் செல்லலாம், இது பிறகு ஒரே பாதையில் கூட செல்லலாம். இது வந்து இயற்கையானது. இதை போய் நம்ம வந்து கணவன் மனைவியே பிரிந்து சேருகிற காலம் உண்டு, அனுபவம் உண்டு. அப்படி இருக்கிற போது அரசியல் கட்சியை போய் எங்களுக்கு கட்டி பிடித்தவனையுமே அப்படியே இருங்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நியாயம் இல்லை சார். கணவன் மனைவியும் கட்சியும் ஒன்றா சார்? இல்லை, கணவன் ஒரு உயிர் கணவன், ஒரு உயிர் மனைவி. இவர்களே வந்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிவதும் சேருவதும் இயற்கையாக இருக்கிற போது ஒரு அரசியல் கட்சிகள் மாறுவதும் சேருவதும் இயற்கை தானே. ரொம்ப புதுசா இருக்கு சார். கணவன் மனைவியே பிரிஞ்சுட்டு சேரும்போது கட்சி சேர்ந்து பிரியக்கூடாதான்னு கேட்குறீங்க. ஓகே சார். தமிழகத்தில் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் மட்டுமே தான் போட்டி, வேறு யாருமே கிடையாதுன்னு விஜய் சொல்றாரு.
நீங்கள் 54 வயசு ஆயிடுச்சு, அதிமுக பாரம்பரிய கோட்டை, நாங்கள் தான் வருவோம்னு சொல்கிறீங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய அனுபவத்தில்? ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தன்னுடைய கட்சியை குறைத்தும் பார்க்க மாட்டார்கள், அது ஆட்சிக்கு வராது என்றும் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் முதலமைச்சராக வர முடியாது என்றும் சொல்ல மாட்டார்கள். எல்லோருமே, அனைத்து அரசியல் கட்சியுமே நீங்கள் வந்து நான் தான் முதலமைச்சராக வருவேன், என் கட்சி தான் நாலு கட்சியாக வருவோம், எங்களுக்கு பின்னாடி தான் எல்லா கட்சியும் நிற்கும், கட்சிக்கு டெபாசிட்டே கிடைக்காது என்றெல்லாம் அவரவர்கள் அவர்களுடைய இயக்கத்தை பற்றி பெருமையாக பீத்திக் கொள்வது இயற்கை. டிடிவி தினகரன் வந்துட்டாரு, ஓபிஎஸ் உடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சசிகலாவை பற்றி எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. பார்க்கலாம்ங்கிறது காலம் இருக்கிறது, பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்களா? இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி தான் நடந்திருக்கிறது, அந்த ஒரு கட்சி ஆட்சி தான் தொடரும். ஃபியூச்சரில் அதுக்கான வாய்ப்புகள் எது மாறுமா? தொடரும், அதுதான் தொடரும். ஓகே சார். விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார்கிட்ட பேசும்போது ஒரு கருத்து சொல்றாரு, அதிமுகவை பற்றி விமர்சிக்கவே நாங்கள் மாட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை, அங்கே இருக்கக்கூடியவங்களையே அவங்களால காப்பாற்ற முடியல, நாங்கள் எப்படி அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுவோம்னு சொல்றாரு. அதாவது கட்சி வேணா புதுசாக இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கேருந்து தானே அங்கே போயிருக்கிறாங்க. அதாவது கடலில் வந்து ஒரு படகுல போய், விசைப்படகுல, மிகப்பெரிய கப்பல் போன்ற பெரிய படகுல ஒருத்தர் போய் மீன் பிடிச்சிட்டு வந்ததுனால கடல்லையே மீன் அழிந்து போய்விட்டது என்று ஒருவர் சொன்னால் எப்படி முட்டாள்தனமான செயல் வார்த்தையோ அதை போன்றதுதான் அதை என்று நான் கருதுகிறேன். செங்கோட்டையன் அவருடைய சூழல் எப்படி சார் பார்க்குறீங்க? பரிதாபகரமாக பார்க்கிறேன். எதுவும் ரொம்ப அவசரப்பட்டுட்டாரு நினைக்கிறீங்களா? பரிதாபகரமாக பார்க்கிறேன். இப்படியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கிற செங்கோட்டையனிடம் பேசி ஆறுதல் தெரிவித்து திரும்பவும் அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கான வேலைகள்லாம் எதுவும் முன்னு எடுத்தீங்களா? யார் எவ்வளவு பெரிய கட்டிக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவு மதிநுட்பம் மிக்கவர்களாக இருந்தாலும், விதி சில நேரத்தில் அவர்களை கொண்டு போய் படுகுழியில் தள்ளிவிடும். அதுபோல விதி அவரை படுகுழியில் கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. அதை இப்பொழுது அவர் அனுபவிக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய கனவு திட்டமா ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருப்பாங்க, நிச்சயமா நான் இதை பண்ணுவேன், இதை கண்டிப்பா செய்யணும்னு ஏதாவது பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அவங்க நினைச்ச விஷயங்கள், திட்டங்கள் இன்னும் செய்ய முடியாதது இருக்கு அப்படின்னா ஏதாவது இருக்கா? அவங்க நினைத்ததை அனைத்தையுமே 100% நிறைவேற்றியிருக்கிறார்கள், செய்யாமல் விட்டதே கிடையாது. அம்மாவுடைய கனவு திட்டம் என்பது என்ன என்று கேட்டால், இந்த தமிழ் சமுதாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் பெண்கள், அது சிறு பிள்ளைகளாக, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணமான தம்பதிகளாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த தாய்மார்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பொருளாதாரத்தில் எவரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும், குறிப்பாக ஆண்களை நம்பி வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அறவே இருக்கக்கூடாது, சொந்த காலில் நிற்க வேண்டும், அந்த நிலைக்கு அவர்களை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்கிற ஒரே கொள்கை அம்மாவுடைய தலையாய கொள்கையாக, எண்ணமாக, அவருடைய பேச்சிலும் மூச்சிலும் எந்த நேரத்திலும் இது இருந்தது என்பதை நான் அறிவேன். கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நீங்க அலுவலகத்துக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அது தீக்குளிப்பதற்கு சமம் சொல்லியிருந்தீங்க. அது இன்னைக்கு ரொம்ப வைரலா ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான எதுவும் நிர்பந்தம் இருந்திருக்கா சார்? இப்போ உங்க தொண்டர்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க? அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தனித்து போட்டி என்ற முடிவெடுத்தார்கள். அப்படி பிஜேபியோட கூட்டணி இல்லை என்கிற முடிவெடுத்து தேர்தலில் நின்று மக்களை சந்தித்தோம். அதிலிருந்து சில அனுபவங்களை பெற்றோம். அந்த அனுபவங்களின் அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். அவ்வளவுதான்.
அதனால் அனுபவம் தான் எங்களுக்கு வழி காட்டுகிறதே தவிர வேறு எந்த அச்சுறுத்தலும் எந்த காலத்திலும் எடப்பாடியார் அவர்களை எவரும் அச்சுறுத்தி விட முடியாது, எவரும் பயமுறுத்தி விட முடியாது, எவரும் தலைகுனியை வைத்து விட முடியாது. அவர் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்களைப் போல நிமிர்ந்து நிற்கக்கூடிய, சொன்ன வார்த்தையிலிருந்து மாறாத ஒரு கம்பீரமான ஒரு தலைவராக இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நிலைநாட்டுவார். ஓகே, இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் அரசியல் பக்குவமே கிடையாது, அது சாதாரண கூட்டம் தான் சொல்றாங்க. உங்களை மாதிரியான சீனியர்கள் இளைஞர்களிடம் அரசியல் சொல்றதுக்கு மறந்துட்டீங்களா? அதாவது அப்படி கிடையாது. பொதுவாக தமிழ்நாடு, ஆந்திரா இது போன்ற மாநிலங்களில் திரைத்துறைக்கு கதாநாயகர்களிடம் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு நடிகராகத்தான் பார்ப்பார்கள், தலைவனாக பார்க்க மாட்டார்கள். எனவே இது எம்ஜிஆர் என்று சொன்னால் அவர் அரசியலையும் திரைத்துறையையும் இரு கண்களாக அவர் நடத்தி வந்தார். அதனால் அவர் வெற்றி பெற்றார். அவர் மக்களோடு மக்களாக கஷ்ட நஷ்டங்களில் பகிர்ந்து கொண்டார். அது போரானாலும் சரி, வயிற்று பசியானாலும் சரி, ஒன்றாக பார்த்தார். அவர் சம்பாதித்த பொருளையெல்லாம் அள்ளி கொடுத்து விட்டு போய்விட்டார். அவருடைய வாழ்ந்த இல்லத்தை காது கேளாதவர்களுக்கென்றே எழுதி கொடுத்து விட்டார். சத்யா ஸ்டுடியோவை தொழிலாளர்களுக்கென்றே கொடுத்து விட்டார். எதையுமே அவருடைய குடும்பத்திற்காக கூட அவர் எந்தருடைய சம்பாதித்த சொத்துக்களை கூட வைத்திருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு நானும் நடிகர் என்று சொன்னால் அது எடுபடாது. நடிகர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், ஆனால் அது எம்ஜிஆரை பார்த்து நடிகர் என்று சொல்வது பொருத்தமாக இருக்காது. எம்ஜிஆருக்கு வந்த விமர்சனம், எம்ஜிஆர் என்னெல்லாம் பேசினாங்களோ அந்த வழி தான் என்னையும் பேசுது, நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன், ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருப்பான், அந்த விஜய் ஓட்டு போடும்போது தான் ஏன்டா விஜயை பகச்சோம்னு நீங்கள் நினைப்பீங்க. 26 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிற போது உடைந்த பானையாக காட்சியளிப்பார் விஜய். இந்த உடைந்து பானையாக காட்சியளிப்பார் விஜய்ன்னு சொல்றீங்களா? இந்த விஜய் கூட்டணியை சொல்ல மாட்டாரா, அதிமுக பக்கம் வரமாட்டாராங்கிற ஒரு ஏக்கம்லாம் இருந்ததா சொல்றாங்களா? அதை தான் சொல்ல வர்றேன். அதாவது ஒரு கட்சி வருகிறது என்றால் ஒன்றும் சேர்க்கிற போது 2 என்று உயர்கும். அதனால் ஆதரவு என்பது உண்டு. அது எத்தனை சதவீதம் என்பது அவருக்கும் இப்போது தெரியாது. அதனால் ஆதரவு என்பது வேறு, அதையே அவர்தான் பெரியவர் என்று சொல்வது என்பது தவறு. இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லை, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படியான ஒரு சூழல் அவர் சொல்லியிருந்தாருன்னா கூட்டணி வச்சிருப்பீங்களா சார்? அதாவது கூட்டணி அமைப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கும், வராததுக்கும் 1000 காரணங்கள் இருக்கு. இதை போய் நம்ம அலசி ஆராய முடியாது, தேவையும் இல்லை. ஓகே, அதிமுகவும் டிடிவி தினகரனும் எங்கள் கூட கூட்டணி வந்திருந்தாலுமே நாங்கள் வேணான்னு சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஊழல் செய்த கட்சி. நாங்கள் புதுசாக கட்சியை தொடங்கி ஆட்சிக்கு வர்றதே ஊழல் இல்லாத தமிழ்நாடு உருவாக்குறதுக்கு தான். யார் சொல்கிறா? தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சொல்றாரு. முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருமான வரித்துறையில் அவர் சிறப்பாக எந்தவித தவறும் இல்லாமல் அவர் வெளிவந்திருக்கிறார் என்று சொல்லட்டும், அல்லது காட்டட்டும். அதுக்கு பிறகு அதை பற்றி பேசட்டும். புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறது ஆளும் கட்சியை எதிர்த்து போட்டியிட தான் பல பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வரலாற்றுலாம் இருக்கு. ஆனால் விஜய் வந்தது பின்பு அவர் திமுகவை ஒரு புறம் விமர்சனம் செய்தாலுமே அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு. இதை விட பெருசாக என்னன்னா ஓப்பனாகவே சொல்றாரு, என்னுடைய ரோல் மாடல் ஜெயலலிதா எம்ஜிஆர் தானே. அவர்களுடைய கால் தூசிக்கு கூட பொருந்த மாட்டார் விஜய் அவர்கள். விஜய் டான்ஸ் ஆடுவார். டான்ஸ் ஆடுறவங்களை, மேடையில் டான்ஸ் ஆடுறவங்களெல்லாம் தலைவர்களாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பார்த்து ரசிப்பார்கள். அந்த டான்ஸ் ஆடின எம்ஜிஆர் தானே தமிழக மக்கள் ரசிச்சு. மேடையில் எந்த மேடையில், அரசியல் மேடையில் போய் டான்ஸ் ஆடினாரு அவர் விஜய்? அரசியல் மேடையில் டான்ஸ் பனையூர்ல இன்னைக்கு ஆடி இருக்காரு. ஆனா அது அரசியல் மேடை கிடையாது, கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு விழா தானே. இல்லைங்க, பப்ளிக்ல. அது அவருடைய அலுவலகம் தானே சார். அலுவலகமாக இருந்தாலும்
அது பொது 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 வெளிக்கே வரல, பொது வழிக்கு வந்துட்டு இல்ல இப்போ கிடையாது. அது இண்டோர் மீட்டிங் தானே. இல்ல பொது வழிக்கு நீங்க இண்டோர் மீட்டிங்ல பொது வழிக்கு வராம பார்த்துருக்கணும். நீ பொது வழிக்கு வருத. அதனால இது வந்து டான்ஸ் ஆடுறது இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு நான் கேட்குறேன், இந்த ஓராண்டுகள் ஆகியிருக்க ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரே ஒரு பத்திரிகை நிறுவனை சந்திச்சு பேசியிருக்காரா? இந்த ஓராண்டில் நடந்திருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள்ல எதையாவது பற்றி கேட்டிருக்கிறாரா? ஏதாவது பேசியிருக்காரா? கருத்து சொல்லியிருக்காரா? ட்வீட்ல நான் போட்டுட்டு இருக்கேன். என்னத்த ட்வீட் போடுறாரு? என்ன தலைவராக முடியும் அவரு? சொல்லுங்க. நான் முதலமைச்சராவா? நீ முதலமைச்சராக வந்து என்ன பண்ணுவ அதை சொல்லணும்ல. இது வரைக்கும் ஒரு ஆண்டு காலத்துல ஒரு பத்திரிகை நிறுவனங்களை சந்திச்சு பேசுறதுக்கு முன்னோர்லையே. வர்றாரு, கேரவன்ல வர்றாரு, மாடியில் ஏறுறாரு, அப்படியே லெஃப்ட் ரைட்டு போறாரு, நடக்கிறாரு, பேசுறாரு, ஆள் காணாம போயிடுறாரு. நான் கேட்குறேன், 41 உயிர்கள் அன்னைக்கு இறக்குறாங்க, கீழே விழுறாங்க, காயப்படுறாங்க, ஒரு கலவரம் நடக்குதுங்கிறது தெரியுது. இவர் வந்து உள்ளபடியே ஒரு வீரமிக்க ஒரு ஆண்மகனாக இருந்தால் அந்த சம்பவ இடத்தை விட்டு போகலாமா? அந்த காயப்பட்டவர்களை கண்ணால் பார்க்க வேண்டாமா? இல்ல, அவங்களுக்கு முறையான பாதுகாப்பு இல்ல, நீங்க வராதீங்கன்னு சொன்னாங்க. அதான் அரசியல்வாதி. அங்க நிக்கணும், களத்துல நிக்கிறவன் தான் அரசியல்வாதி. களத்தை விட்டு ஓடுகிறவன் எப்படி அரசியல்வாதியாக முடியும்? மக்களை காப்பாற்றுகிறவன் தான் அரசியல்வாதி. புயல் அடிக்கும், அதுல நிக்கணும், வெள்ளம் வரும், அதுல நீஞ்சி போகணும், அவன் தான் அரசியல்வாதி. ஓடி போகிறவர்கள் அரசியல்வாதி. அதுவும் எவ்வளவு தூரம் ஓடுறது? ஓடுற நீ கரூர்ல இருந்து திருச்சியில கூட போய் தங்கலாமே, நிக்கலாமே, காலையில வரலாமே. நீ சென்னைக்கு இல்லை, வீட்டுக்கு வந்துட்ட, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்கள வந்து பணம் கொடுக்குற. அது அது தமிழ் பண்பாடாது. ஒரு துக்கத்துல, அதுவும் மோசமான துயர துக்கத்துல ஆழ்ந்து கிடக்கிறவங்களை அவங்களுக்கு அனுதாபம் சொல்ல என் வீட்டுக்கு வேணா கூப்பிடுறது, இது எந்த வகையில் நியாயம்? இது சரியாது. நீங்க கேட்ட கேள்வியிலிருந்து வர சார், விஜய் மக்களையும் சந்திக்கல, பத்திரிகையாளர் சந்திக்கல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களத்துல போய் நிக்கவே இல்லை. ஓகே, நீங்க கேட்ட கேள்வி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கு நான் அப்படியே இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இதையெல்லாம் ஜெயலலிதா செஞ்சிருந்தாங்களா? பத்திரிகையாளரை சந்திச்சாங்களா? பாதிக்கப்பட்ட மக்களை களத்தோட களத்துல போய் நின்று பார்த்துருக்காங்களா? ஏங்க, புரட்சித்தலை அம்மா சுனாமி அடித்த போது பட்டினப்பாக்கத்தில் தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டது, உயிரிழப்புகள் ஏற்பட்டது, மக்கள் பாதித்தார்கள். நெடுந்தூரம் கடல் உள்ளே வந்து விட்டது. அந்த அலை போய் ஓய்வதற்கு முன்பாக அந்த இடத்துக்கு வந்தவர். தமிழ்நாடு முழுக்க சுனாமியால் பாதிக்கப்பட்ட கடலோர பகுதி மக்களை நேரடியாக பறந்து பார்த்து, ஹெலிகாப்டர்ல இங்க பட்டினப்பாக்கத்துல நேரம் வந்து பார்த்தாங்க. தமிழ்நாடு பூரா அன்னைக்கே பார்க்கணும்னா எப்படி நடந்தா போக முடியும்? அதனால ஹெலிகாப்டர்ல போனாங்க, பார்த்தாங்க. பார்த்து உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்ல ஆட்சியோ தலைமையோ எடுக்காத ஒரு முடிவு என்ன தெரியுமா? போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த உடம்பு அந்த பாடியெல்லாம் அடக்கம் பண்ணுங்க, போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண முடியாது என்கிற உத்தரவை போட்டவர் புரட்சித்தலை அம்மா. அதனாலதான் அன்னைக்கு வந்து 12,000 பேர் அன்னைக்கு அடக்கம் பண்ண முடிஞ்சது. தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து ஒரு 6 மாசமா தாவேக்காவை வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்துட்டே இருந்தாங்களாம். இவங்க வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஒருவேளை பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தனாலதான் அவங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்களோ? அதாவது கூட்டணிக்கு கூப்பிடுறதுங்கிறது வந்து எல்லா கட்சியும் எல்லாருமே கூடும். நாங்க என்ன சொல்றோம்? எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இதனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் வாங்கன்னு தான் சொல்றோம். அது மாதிரி வர்றவங்கள நாங்கள் ஏற்றுக்குவோம், அவ்வளோதான். இப்போ நாங்கள் வந்து தனித்து போட்டியிட நாங்கள் தயார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் எந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிட தயார். எதிர்கட்சிகள் தயாரா? எதிர்கட்சிகள் 16 கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிற போது கூட்டணி அமைப்பது தானே புத்திசாலித்தனம். இப்ப நீங்க கூட்டணி, அவர்கள் 16 கட்சி கூட்டணி வச்சிருக்கிறத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க கூட்டணியை வச்சு பேசுறீங்களே, கூப்பிடுறீங்களேன்னு சொன்னா எந்த வகையில? இப்ப திமுக கூட்டணியுடன் இருந்த ஒரே காரணம்னாலதான் நீங்க பாஜக மாதிரியான கட்சியில கூட்டணி சேர்க்கிறீங்களா? அவன் எதிரிக்கு எதிரி பலமா இருக்க வேண்டாமா? இப்ப திமுக தனியா நாளைக்கே வரட்டும், நாங்க நின்று பார்த்து கொடுக்கிறோம். தனிச்சு நாளைக்கு போட்டியிடுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு காலமும் சொல்ல முடியாதவர்களால்
ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வரலாறு இருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா 234 தொகுதியிலும் இரட்டை இலை மட்டுமே நிறுத்தி கூட்டணி இல்லாமல் ஆட்சியை மீண்டும் பிடித்த வரலாற்றை உருவாக்கி காட்டியிருக்கிறார். எங்கள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் தனிப்பெரும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதை எந்த காலத்திலும் எந்த சூழலும் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அதனால் திமுகலாம் முடியாது. திமுக கூட்டணியை வச்சு தானங்க பேசுகிறாங்க. அவங்க கட்சி வச்சா என்னைக்கும் பேசுகிறாங்க, நாங்கள் எங்கள் கட்சி வச்சு பேசுகிறோம். இப்போ திமுக கூட்டணியில் ரொம்ப பலமான கட்சினா உங்கள் பார்வையில் எந்தெந்த கட்சியில் ரொம்ப ஸ்டஃப்பான கட்சின்னு சொல்லுவீங்க? அதாவது எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறார்கள் கூட்டணியில். கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறது, அவ்வளோதான். அப்படியே கூட்டணி கட்சிக்கு எண்ணிக்கை இருக்கிறது என்று நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. சிதறி போய் கிடக்கிறது. எடப்பாடி தலைமைக்கு வந்த பின்பு சந்தித்த தேர்தல்களில் அனைத்தும் தோல்வியை தான் அதிமுக சந்திச்சிருக்கு. இது ஒழுங்கான தலைமை இல்லையா, லீடர்ஷிப்? அது என்ன, எப்படி சார் எடுத்துக்கிறது? ஜெயலலிதா இருக்கும் பொழுது இருந்த அதிமுக இப்ப இல்லைன்னு உங்க கட்சி தொண்டர்களே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஆமா சார், பலரும் ஃபீல் பண்றாங்க. டெய்லி டீ சாப்பிட போகும்போதெல்லாம் பேசுவாங்கல்ல சார். அதாவதுங்க, இது ஒரு தவறான கேள்வி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த தொண்டர்களை விட, புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் இருந்த தொண்டர்களை விட இன்றைக்கு தொண்டர்கள் மிகுந்திருக்கிற, உறுப்பினர்களாகி இருக்கிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிறது. வரவேற்புக்குரிய இயக்கமாக இருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சிக்கு வர வேண்டும், நாம் தவறு செய்து விட்டோம் கடந்த தேர்தலில் என்று பேசுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அமைச்சர் ஓஎஸ் மணியன் அமைச்சர் இல்லாம இருந்த ஓஎஸ் மணியனா இருக்கும் பொழுது எப்படிலாம் அவர் இருக்கிறாரு, என்னெல்லாம் பார்க்குறாரு? அமைச்சராக இருக்கிற போது இங்கே தலைமைச் செயலகத்தில் பல்வேறு பணிகள், வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கும்போது மக்களை இன்னும் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கட்சி கழகத்தோழர்கள், கட்சிக்காரர்கள், பொதுமக்களுடைய இல்லங்களில் நடைபெறுகிற திருமண விழாக்கள், அவர்கள் வீட்டில் நடைபெறுகிற மற்ற நிகழ்ச்சிகள், இதிலெல்லாம் அதிகமாக கலந்து கொள்கிற வாய்ப்புகள் கூட குறைவாக இருந்தது. இப்போது மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து பழகுகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அமைச்சர் எல்லாமே இருந்துடலாமா சார்? கடமையும் ஆற்றணும், காரியத்தையும் பார்க்கணும். ஓகே, 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கான ஒரு களமாக மாற்ற அதிமுக எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுது? உயிரையும் கொடுப்போம், வெற்றி பெறுவோம். ஓகே சார், ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு சார்ந்த சொல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.